கடலூர் மாவட்டத்தில் ஒரு மதுபான கடையில் மது அருந்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட ஒரு தகராறில் 2 இளைஞர்கள் அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி பில்டிங் அறிக்கை நடந்த மாதிரி தான் இருக்குது. மெயின் ரோட்டில் சுற்றி முற்றி பப்ளிக்கெல்லாம் இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த 2 பேரையும் 5 பேர் கொண்ட ரொம்ப சர மாதிரியே தாக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அதில் ஒருத்தரோட உடம்புல அந்த தலப்பாகம் இல்லாத மாதிரியே இருக்குது காணப்பிடிச்சி. கிட்டத்தட்ட அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறது இன்னும் சரியாக தெரியப்படல. மதுபான கடையில் ஏற்பட்ட ஒரு தகராறால 2 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது தமிழகத்தில் இன்னும் சட்ட வழங்கு பழைய மாதிரி தான் இருக்கா? ஸ்கூலில் ஒரு டீச்சர்கிட்ட 2 வருஷம் முன்னாடி ஒரு பையன் கேட்பான், போட்டா ஜெயிலு எடுத்தா பயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகராறில் பேசியிருப்பான். இந்த சமூக மக்களுக்கிடையே ஒன்றும் சரியாக புரிதல் ஏற்படவில்லையா என்று தோணுது. தமிழகத்தில் இன்னும் சட்ட ஒழுங்கு சரி செய்யப்படலையா? இன்னும் பழைய மாதிரி தான் சட்ட ஒழுங்கு இருக்கா? சாமானிய மக்களுக்கு காவல்துறையை பார்த்தா பயம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம மனசு எழுதுங்க. ஏன்னா காவல்துறையை பார்த்து பயந்தவங்க இந்த மாதிரி கொலை வழக்குகளோ இந்த பாலியல் வன்கொடுமைகளோ செய்ய மாட்டாங்க. நம்ம மேலே கேஸ் வந்துடும், எஃப்ஐஆர் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். இப்போ உள்ள சமூக மக்கள் வந்து என்னன்னு தெரியல, போலீஸை பார்த்தா இது இல்லை. போலீஸுக்கு அந்த பவர் வந்து கவர்மெண்ட் ஒன்று கொடுக்கலையா? போன ஆட்சி காலத்தில் போலீஸ் அவங்க தான், தலைவர் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே அவங்க கையில் வச்சுருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் இப்போ தான் வந்திருக்காங்க புதுசாக. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நேற்று கூட தளபதி விஜய் முதலமைச்சர் அவர்கள் சார்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட கூட்டங்கள் நடைபெற்றுச்சு. அதில் கூட தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பெண்கள் மேல் கை வைக்கிறவங்க, சட்ட ஒழுங்கை பின்பற்றாதவங்க, பொதுமக்களுக்கு இடையூறு விதிப்பவங்க, இவங்களாம் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்கிறத வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கிறோம். தமிழகத்தில் இதே மாதிரி குற்றங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும். இதற்கு காவல்துறை முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி குற்றங்களை பண்ண உடனே கைது பண்ணி விடப்படுது. எந்த ஒரு கட்சிக்காரன் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. உடனே தூக்கி உள்ளவை யார் கட்சிக்காரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ உள்ளவை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது நடக்குமா, அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி போக தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் கூடிய வரையில் சட்ட ஒழுங்கா ரொம்ப டைட். தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கை முறைகேட்டை சரி செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜயிடம் கேட்டுக்கொள்கிறேன்.